இப்போதைக்கு நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, மாவட்ட நலச்சங்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படிங்கிறதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தேசிய சுகாதார குழுமத்தில் கீழ் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்கள் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கு கீழ்கண்ட பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் 2/12/2024 முதல் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்ன பதவிகள் இருக்குது, எத்தனை பதவிகள் இருக்குது, என்னென்ன படிச்சிருக்கணும், என்ன வயசு, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரத்தை மறுபடியும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டு 2 போஸ்ட்டு காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆண் விண்ணப்பிக்கலாம்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர், அப்புறம் சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர் அப்படிங்கிற படிப்பு படிச்சிருக்கணும். 59 வயசுக்குள்ள இருக்கணும். 14,000 ரூபாய் இதுக்கு சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வதாக ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் 1 காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஹெச்ஓ ஆஃபீஸ் திருச்சி அங்கே வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை கணினி அறிவியல் படிப்பு, கணினி பயன்பாடு பட்டய படிப்பு, முதுகலை கணினி பயன்பாடு பட்டய படிப்பு, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கலாம். இல்லை, தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்குள்ள இருக்கணும். 12,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நம்பர் 1, 2க்கு எங்கே விண்ணப்பிக்கணும்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி, டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620020 அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும். அதுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 0431233112 அப்படிங்கிற முகவரிக்கு இந்த 2 போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிக்கிறவங்க அனுப்பலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போஸ்ட் நம்பர் 3 தர மேலாளர் குவாலிட்டி மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டு 1 வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு கால்பர் பண்ணியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கோம்னா டென்டல், ஆயுஷ் பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அல்லது பப்ளிக் ஹெல்த் அண்டு மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஏஜ் 59க்குள்ளே இருக்கணும். இதுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காங்க. 4வது போஸ்ட் வந்து ஆய்வக நூற்பனர் லேப் டெக்னீஷியன் போட்டிருக்காங்க. 1 போஸ்ட் காலி இருக்குது. லேப் டெக்னீஷியனுக்கு டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றுக்கணும்னு போட்டிருக்காங்க. 59 வயசுக்குள்ளே இருக்கலாம். 13,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காங்க. அடுத்து இயன்முறை வல்லுநர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் பிபிடி, அதாவது பேச்சுலர் இன் பிசியோதெரப்பி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசு, 13,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காங்க. அடுத்து 6வது போஸ்ட் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற போஸ்ட் 8ஆம் வகுப்புக்குள் அறிந்திருக்க வேண்டும், எழுத படித்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசு, 8,500 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காங்க. 7வது பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் அப்படிங்கிற போஸ்ட்டு செக்யூரிட்டி 8ஆம் வகுப்புக்குள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசு, 8,500 ரூபாய் சம்பளம். 7வது போஸ்ட்டு துப்புரவு உதவியாளர் சானிட்டரி அட்டெண்டன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 போஸ்ட்டு 8ஆம் வகுப்புக்குள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் நம்பர் 3லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா அனுப்பணும்னா முதல்வர் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை, புத்தூர், திருச்சி 620017 அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும். ஆனால் தொலைபேசி எண் 0431277146 0431277146 0431277146 அப்படிங்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அடுத்தது போஸ்ட் நம்பர் 9 ஓடி அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் மணப்பாறை கேட்டிருக்காங்க. 1 போஸ்ட் வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ஓடி அசிஸ்டன்ட் கோர்ஸ் பயிற்சி முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 59 வயசுக்குள்ள இருக்கும். 11,200 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10வது நம்ம போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் மணப்பாறை கேட்டிருக்காங்க. 1 போஸ்ட் 8ஆம் வகுப்புள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்குள்ள இருக்கணும். 8,500 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த 9 மற்றும் 10 போஸ்ட் 2க்கும் அனுப்பணும்னா நீங்கள் எங்கே அனுப்பணும்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள், ரோசன் மஹால் அருகில் விஓசி சாலை, திருச்சி 620001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும். இதுக்கான தொலைபேசி எண் 0431241069 கொடுத்துருக்காங்க. அடுத்தது போஸ்ட் நம்பர் 11 மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 1 போஸ்ட்டு எம்பிபிஎஸ், எம்டி, பப்ளிக் ஹெல்த் அதெல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்குள்ளே 60,000 சம்பளம் போட்டிருக்காங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் லிங்கை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்ட் நம்பர் 12 சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபரேட்டரி சூப்பர்வைசர்னு போட்டிருக்காங்க. சிபிஹெச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி ஈக்குவலன்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன், பர்மனன்ட் 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்குள்ள இருக்கணும். 19,800 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நம்பர் 13 வந்து ஹெல்த் விசிட்டர் டிபி இருக்காங்க. இளங்கலை அறிவியல் படிச்சிருக்கணும். 1 போஸ்ட் இதுக்கு. இளங்கலை அறிவியல் படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 59 வயசுக்குள்ள இருக்கணும். 13,300 சேலரி. அடுத்தது லேப் டெக்னீஷியன் ஜிஹெச் மணப்பாறை அண்ட் ஸ்ரீரங்கத்துக்கு கேட்டிருக்காங்க. 2 போஸ்ட்டு டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 59 வயசுக்குள்ள இருக்கணும். 13,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க.
இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கடைசியில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, 11 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 இது. நம்பர் 2, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு போட்டிருக்காங்க. 3, பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிட விவரம் மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த 4 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13/12/2024 புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் அப்படின்னு போட்டிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். விண்ணப்பங்கள் நேரில் கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் கிடையாது. அப்புறம் இது அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை திருச்சிராப்பள்ளி. ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, ஏஜ், செக்ஸ், கல்வித் தகுதி, சாதி சான்றிதழ், ஆதார் எண், கைபேசி எண், முன் அனுபவம் ஏதான வேலையில் இருந்தால் கேட்டிருக்காங்க. தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, இடம் தேதி போட்டு கையெழுத்து போட்டுற வேண்டியதான். குறிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றப்பமிட்ட கீழ்கண்ட சான்றிதழ் நகல்களை இணைக்கப்பட வேண்டும். நம்ம சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கையெழுத்து போட்டு ஒட்டணும், அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி சான்றிதழ் 1, 2, கவுன்சிலில் பதிவு செய்வதற்கான பதிவு எண் மற்றும் பதிவு சான்றிதழ் 4 தேதி வரை புதுப்பித்திருக்க வேண்டும். இது அப்ளிகபிள் யாருக்கோ அவங்களுக்கு மட்டும். 3, பள்ளி இறுதி வகுப்பு படித்ததற்கான கல்வி தகுதி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல். 4, சாதி சான்றிதழ். 5, குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை. 6, உடல் ஊனமுற்றதாக இருப்பின் அதற்கான மருத்துவத்துறை வழங்கிய சான்றிதழ். 7, முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் ஏதான இருப்பின் அதை கொடுக்கணும். முன் அனுபவத்திற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் பேரிடர் காலத்தில் பணிபுரிந்திருப்பின் பணிபுரிந்த அனுபவ சான்றிதழ் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் அலுவலகத்திலிருந்து பெற வேண்டும். கோவிட் நேரத்தில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா நமக்கு முன்னுரிமை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14 பதவிகளுக்கும் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த அட்ரஸுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும். 12ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட்களை உடனுக்குடன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.